Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. ஸோ ஹை கைஸ் நான் தான் கூட பேசுகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம் நம்ம ஒய்ஃப் இஸ் ஃப்ரம் 1000 years ago சாப்டர் 28 தான் பார்க்க போகிறோம். ஸோ இத்தனை நாளாக வீடியோ வர ஆரம்பிச்சு இந்த மான்வாக்கு. ஸோ இனிமேல் இதையும் வர ஆரம்பிச்சிடும். எல்லாத்தையும் நம்ம கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டா அது போக ஒரு புது சேனலை க்ரியேட் பண்ணிட்டேன். எதுக்காகனா ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாத்தையும் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனாக போகிறோம். ஆக்சுவலாக அப்படி போடக்கூடாது. நம்ம அதில் இருக்க சம்மரி இல்லை கிரிட்டிசைஸ் பண்ணி தான் போடணும். ஆனால் நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால இங்கே ஸ்ட்ரைக் வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு தான் நான் ஒரு ப்ரிகாஷனாக இன்னொன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். சேனலோட லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு அருமையான வசந்த காலத்தில் மார்னிங் டைமில் நம்மளோட ஹீரோயின் எந்திரிக்கும் போது அவங்க சுற்றி முற்றி பார்க்குறாங்க. அப்போ இனிமேல் இந்த பேய் வராது போல், காலெல்லாம் பேய் வராது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ போன எபிசோடில் பார்த்தா இந்த லேப்டாப்பில் இருக்கிற உருவத்தை பார்த்து நம்ம ஹீரோயின் பயந்துருப்பாங்க. ஸோ அதை மென்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் அவங்களோட ஸ்வாடை எடுத்துக்கிட்டு வெளியே போகும்போது ஒன்று நினைக்கிறாங்க. ஆமாம் இல்லை, இந்த மாதிரி ஹீரோ வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நான் எக்ஸசைஸ் பண்ணுறத பார்க்கணும்னு சொல்லியிருந்தாங்களோ. ஸோ அதனால கதவை திறந்து வைப்போம். ஆனால் இங்கே பார்த்தா அந்த யங் ஹீரோவை காணுமே, சரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஹீரோயின் நினச்சிட்டு சுற்றி முற்றி அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த உலகத்தில் என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல, ஆனால் என்னை நானே காப்பாற்றணும்னா எனக்கு இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது, அதனால் இதை நான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நல்ல மார்ஷியல் ஆர்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதை நம்ம ஹீரோ அப்போ தான் எந்திரிச்சு வராரு. எந்திரிச்சு தூக்கத்தில் அப்படியே வந்துக்கிட்டு ஹீரோயினை பார்த்துட்டு குட் மார்னிங் அப்படின்னு சொல்லும்போது இங்கே இருக்க நம்ம ஹீரோயின் குட் மார்னிங் சொல்கிறாங்க. பக்கத்தில் நம்ம பூனைக்குட்டி உட்காந்து நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இதை வந்து ஆரஞ்சுன்னு சொல்கிறாங்க, ஒரு இதில் பார்த்தா ஸ்னோபிள்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. ஸோ நம்ம சேனலுக்காக ஒரு பூனைக்குட்டிக்கு ஒன்று பேர் வைப்போம். ஸோ அதனால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம பூனைக்குட்டி பேர் என்னென்னு. அந்த பூனைக்குட்டியை நம்ம சேனலில் வச்சு கூப்பிட்டு ஆரம்பிச்சிருவோம். அப்போ நம்ம ஹீரோ கேஷுவலாக ஓகே குட் மார்னிங் சொல்லிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கான். அப்படி போகும்போது நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பார்க்குறாங்க. ஹீரோயின் வந்து அந்த பூனையை சாப்பிட்றத பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ என்ன யோசிக்கிறான்னா, அஸ் லாங் அஸ் இவன் வந்து சும்மா இருக்கிற அளவு எந்த பிரச்சனையும் போலன்னா இவளோட ஐடென்டிட்டி வந்து எக்ஸ்போஸ் ஆகாது. அது போக ஏதாச்சும் கிறுக்குத்தனமாக பண்ணால் அவ்வளோதான், இவன் வந்து ஏஷியன் பர்சன்னு எல்லோரும் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அது போக இவளோட இந்த ப்ரிஃபரன்ஸை வச்சு பார்த்தா இந்த ஃபீமேலோட அந்த அத்தாரிட்டி இருக்கிறனால அதோட சேர்த்து இவன் கொஞ்சம் அழகாக இருக்கனால இந்த இடத்துல இந்த இறால வந்து இவன் ஈஸியாக சுத்த முடியுது அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒருவேளை நம்ம ஹீரோயின் வராமல், அதாவது ஒரு பொண்ணு வராமல் அந்த இடத்துல ஒரு பையன் நல்லா மஸ்குலராக கையில் ஸ்வாடை வச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? பக்கத்தில் இருக்க என்னோட ஆன்ட்டியோ இல்லை நெய்பர்ஸோ உடனே ரிப்போர்ட் பண்ணி கையில் ஸ்வாட் வச்சுருக்கான்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் போட்டு அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இவன் பொண்ணாக இருக்குனால காஸ்பிள்னு சொல்லி தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்படியே நம்ம ஹீரோ வந்து பல்லு விளக்கிக்கிட்டே, ஆமாம் அதை பற்றி யோசிக்கும் போது தெரியுது உன்னோட சீஃபு அவங்களுக்கு ஏதாச்சும் தாடியெல்லாம் இருக்குமா அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ கேட்குறான். அப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ரொம்ப டாலாக இருப்பாங்க, அவங்களுக்கு பெரிய அப்படியே தாடி வளர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, தாடி வளர்ந்துருக்கு பெருசாக இருப்பாங்களா, அப்படின்னா அது ஒரு அங்கிளா, அப்போ தாடி வச்சு ஒரு அங்கிள் போல அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் வந்து ஆமாம் எதுக்கு உனக்கு தாடி வளர மாட்டேது அப்படின்னு கேட்கும்போது, தாடி வளர மாட்டேன், நான் ஒரு ஸ்காலருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி காட்டுவாசி மாதிரியெல்லாம் தாடி வளராது அப்படின்னு வந்து ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்கான், நாங்களாம் மாடர்ன் உலகத்தில் இருக்கோம்னு. என்னது அப்படின்னா, ஆனால் எங்களோட ஸ்காலர்ஸ்க்கெல்லாம் தாடி வளருமே, அப்போ உங்களுக்கு வளரணும்னா அப்போ உங்களுக்கு முடி வளருதா அப்படின்னு வந்து சொல்லும்போது, என்னது இது அவ்வளோ சொல்லக்கூடாது, நான் ஒரு நார்மல் மனுஷன் அதெல்லாம் வளரும், நீ என்ன இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க, விட்டா எனக்கு சொட்டா வந்துன்னு சொல்லிட்டு இருப்ப போல. இந்த உலகத்தில் பார்த்தா சேவர்னு ஒன்று இருக்குது, ஷேவிங்கு இந்த இடத்துல ஷேவ் பண்ணுவாங்க, அதெல்லாம் புரியாதா, அதெல்லாம் அப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு வந்து ஹீரோ வந்து கத்திக்கிட்டு இருக்கான். சரி ஏதோ ஒன்று, நான் உன்னை வந்து பிரேக்ஃபாஸ்ட் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னேன்ல, அதனால் நீ ரெடியாக நம்ம போய் சாப்பிடுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த சரி ஹீரோயின் அப்படியா சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து நீங்கள் எனக்கு ஒரு ஃபோன் கொடுத்தீங்கல்ல, அது உடஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், எனக்கு காலிலேருந்து அது ஒன்றும் ஆக மாட்டேது, பிளாக்காக இருக்குது, இது வேறு ரொம்ப எக்ஸ்பென்சிவ் வேறு சொன்னீங்க, இதை நான் உடச்சிட்டேன்னா இதுக்கு எவ்வளோன்னு சொல்லுங்கள், நான் வேலைப்பட்டு அதுக்கு நான் காசு கொடுத்துட்றேன் அப்படின்னு ஹீரோயின் வந்து ரொம்ப ஒரு மாதிரி குழஞ்சி ஒரு மாதிரி கில்ட்டியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து இல்லை அது வந்து பேட்ரி போயிருக்கோம், நான் வந்து பவர் பேங்க் எடுத்துகிட்டு வரேன், அதை போட்டுக்கிட்டு அதில் சார்ஜர்னால் ரெடி ஆயிடும், அது ஒன்றும் உடையலை அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் நம்ம ஹீரோனுக்கு அப்போனா இது உடையலையா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ 2 பேரும் சேர்ந்து அந்த இடத்த விட்டு கதவை பூட்டிட்டு வெளியே போகும்போது நம்ம ஹீரோ வந்து அந்த பவர் பேங்க்கில் வந்து நம்ம ஹீரோயின் ஃபோனை சார்ஜ் போட்டுக்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா,
இன்னைக்கு வந்து வீக்கெண்ட் என்னன்னா யாருமே எங்கேயும் வேலைக்கு போக மாட்டாங்க. ஸோ அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாச்சும் கேம்ஸ் விளாடுவாங்க, இல்லை வேறு ஏதாச்சும் புது விஷயத்த கற்றுப்பாங்க. அதனால நீ இந்த மாதிரி தனியாக இருக்கும்போது இந்த மாதிரி புதுசாக ஏதாச்சும் கற்றுக்கணும். இப்போ இந்த இடத்துல எப்படி வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறது, எப்படி கால் பேசுறது, இதெல்லாம் நீ கண்டிப்பாக கற்றுக்கிட்டா தான் ஃப்யூச்சரில் வந்து நீ எனக்கெல்லாம் கால் பண்ண முடியும். முக்கியமாக இந்த காசு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அதெல்லாம் நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் என்ன காசு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், இந்த இடத்துல பார்த்தியா இதான் WeChat வாலெட், அதான் நம்மகிட்ட இருக்கிற இந்த பேடிஎம் அந்த மாதிரி அவங்க ஊரில் WeChat இருக்குது. இந்த இடத்துல பார்த்தோன்னா இதை இப்படி தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். அதை நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். சரி, உனக்கு நான் வந்து ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறேன். உன் அக்கௌண்ட்டில் இப்போ வந்து 0 பேலன்ஸ் இருக்கும். நான் உனக்கு ஒரு 100 ரூபா அனுப்பிச்சுட்றேன். நீ அந்த 100 ரூபா ஸ்பெண்ட் பண்ணும், ஓகேவா? இந்த உனக்கு 100 ரூபா. அப்போ நம்ம ஹீரோவை வந்து ஹீரோனுக்கு ஒரு 100 ரூபா அனுப்பிச்சுட்றாங்க. நம்ம ஹீரோனு இந்த 100 ரூபா வந்துருச்சு, இதை இப்படி தான் கன்ஃபார்ம் பண்ணுமா அப்படின்னு வந்து அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அந்த இடத்துல எப்படி ஒர்க் பண்ணுவாங்களாம் எனக்கு தெரியாது. இங்கே இருக்கிறத தான் நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ எப்போ வேலைக்கு போறியா அப்போ எனக்கு கொடு அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான். ஏன்னா ஹீரோயின் வந்து எதையும் வந்து அப்படியே வாங்க மாட்டாங்க. ஸோ நம்ம ஹீரோ கடன் சொல்லி எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஆமாம், இப்போ தான் நான் யோசிக்கிறேன். எனக்கு இருக்கிற, அதாவது என் சர்க்கிளில் பார்த்தா இருக்கிறதே கொஞ்சம் பேர் தான். அவங்ககிட்ட நான் அவ்வளோ காசும் கொடுத்ததில்ல, அவங்களுக்கு காசு கேட்டது கிடையாது. ஏன்னா எல்லாத்தையும் கொஞ்சம் காசு இருக்குது. அப்போனா இதான் என்னோடய ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு காசு கொடுக்குறது அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிட்டு இதான் என்னோட முதல் தடவை, அதனால் நீ இதை கண்டிப்பாக ஏற்றுக்கணும் அப்போ நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒன்றும் புரியலையா அப்படி ஹீரோயின் வந்து என்ன சொல்கிறான். சரி ஓகே அப்போனா ரொம்ப நன்றி யங் ஹீரோ அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஸோ இதை யங் ஹீரோ வந்து நம்ம ஹீரோ சொன்னது தான், யங் ஹீரோ தான் கூப்பிடணும் நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். அதை இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஏன்னா ரொம்ப நாளாக வீடியோ வரல, நீங்கள் மறந்துருப்பீங்க அதனால. ஸோ அப்படி இன்னொரு சைடு பார்த்தா அந்த இடத்துல வந்து யாரோ ஸ்டீல் பாட் ரிப்பேரிங் ஸ்டீல் பாட் வித் டியர் இன் மை ஐ அப்படின்னு வந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஹாங் கியூ டாங்காங் பை பியாங் அப்படின்னு ஒரு சாங் இருக்குது. ஸோ அந்த சாங்கை தான் பாடிக்கிட்டு இருக்காங்க. இதை அவங்க மென்ஷன் பண்ணது நான் சொல்லிட்டேன். ஸோ ஃபுல் சாங் வேணால் போய் பார்த்துட்டு வந்துருங்க. அந்த இடத்துல பார்த்தா அப்படியே ஒரு பில்டிங்கில் பார்த்தா யாரோ வந்து அந்த சைடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கீழே பாட்டு பாடிக்கிட்டு இருந்தவர் வந்து மேலே வந்துட்டு, அப்போ நான் திரும்பி வந்துட்டேன், நான் நேராக வீட்டுக்கு வந்துட்டேன் தெரியுமா, ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு, அது இப்போ எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது சாப்பிட இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, அங்கே கொஞ்சம் கஞ்சி இருக்குது, அதை நீ வந்து ப்ரெட்டோட சேர்த்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பையன் வந்து அந்த கஞ்சி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது, அம்மா நேற்று நைட்டு எவ்வளோ திருடனை பிடிச்சா அப்படின்னு கேட்குறாங்க அவங்க அப்பா. அது எப்படிலாம் திருடணும் பிடிக்க முடியும், நான் சும்மா டெய்லி பேட்ரோல் தானே போகிறேன், டெய்லி என்ன திருடணும் மாட்டவ முடியும், அந்த இடத்துல திருடலாம் இருக்க மாட்டாங்க, அது போக அதிகமாக பெக்கர் தான் இருக்காங்க, அதுதான் பெருசாக ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இது யாருன்னு உங்களுக்கு தெரியுது, நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு. ஸோ ஹீரோட ஃப்ரெண்டு போனதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒருத்தவங்க குடிக்காரனை வந்து சால்வ் பண்ணியிருப்பாங்க ஒரு ப்ராப்ளத்தை நைட் டைமு. அந்த நைட் டைம் முடிஞ்சு இன்னைக்கு இவங்க காலைல வராங்க, அதான் இந்த டைம் லைனு. என்னது உனக்கு விஷயம் தெரியுமா தெரியாதா, இந்த குஞ்சி இருக்கால அதை ஹீரோ பையன் அவன் வந்து ஒரு திருடனை பிடிச்சிட்டான், ஒரு சாதாரண பையன் வந்து திருடனை பிடிக்கான், ஆனால் நீ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒன்றால் பிடிக்க முடியல அப்படின்னு அவங்க அப்பா கத்துறாங்க. என்னது இது எப்போ நடந்துச்சு அப்படின்னு வந்து அவங்க கேட்குறாங்க. அதுவா அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அந்த ஓல்டு பில்டிங் இருக்கும்ல, அதாவது ஹீரோ பையன் இருப்பான்ல, அந்த பில்டிங்கில் வந்து ஒரு தீஃப் வந்து உடச்சிட்டு வந்துட்டானா. அப்போ வந்து நான் அந்த ஹீரோ வந்து அவன் கையை வச்சு அடின்னு அடிச்சுட்டு அந்த ஹீரோ பிடிச்சிட்டான். அப்புறம் வந்து கொஞ்சம் கழிச்சு ரிலீஸ் பண்ணிட்டான், இந்த மாதிரி நீ வந்து திருடக்கூடாதுன்னு அப்படின்னு வந்து அவங்க அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னது இது எப்போ நடந்துச்சு, ஏன் அந்த ராஸ்கல் என்கிட்ட எதுவுமே சொல்லலை, அவன் கையில் கிடைக்கணும், அவனை திட்டுறேன் என்கிட்ட ஏதாச்சும் ஒன்று சொல்கிறாடா அப்படின்னு வந்து இங்கே ஹீரோ பிடிச்சதா கத்திக்கிட்டு இருக்கான் ஹீரோட ஃப்ரெண்டு. அப்போ உடனே என்ன பண்ணுறான்னா அவன் கையில் அந்த சாப்பாடு டக்குன்னு கீழே இறக்கி வச்சுட்டு ஃபோன் எடுத்து அவனுக்கு முதல்ல டைப் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னது இது ஒரு மீனிங்கே இல்லை, நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருக்கேன், நான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், என் கையில் ஒரு திருட மாட்டான், இல்லை என்னடா லாஜிக், அவன் கையில் எப்போ திருட மாட்டுவான், அவன் கையில் கிடைக்கிட்டேன் அவன்கிட்ட மெசேஜை போட்டு அவனை என்னடா பண்ண எதுக்கு அவன்கிட்ட நான் கேட்கணும் அப்படின்னு வந்து அவன் ரொம்ப கோவப்பட்டு மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ அவங்க அப்பா வந்து சரி ஆமாம் எதுக்கு இப்போ இவ்வளோ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க, அவன் தான் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டான், அவன் ஏற்கனவே போயிட்டான், அது போக நான் என்ன கேள்விப்பட்டேன்னா அவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன், அதுவும் அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து அவங்க கூட தான் ஒன்றா தங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இங்கே வந்து ஹீரோ ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் அவன் வந்து நல்லா வந்து ரொம்ப பிளெஸ் பண்ண சைல்டு, ரொம்ப அழகாக இருக்கான், டாலாக இருக்கான், ஸோ அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்கிறது ஈஸி தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட் என்ன சொன்னேன், ஏதோ வாய் தவறி வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது, அப்போ உனக்கு தெரியுது அவன் வந்து அவ்வளோ அழகாக இருக்கான், அவ்வளோ டாலாக இருக்கான், அவனுக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் கிடச்சிருச்சு, சரி ஓன் நிலைமை என்னப்பா அப்படின்னு வந்து அவங்க அப்பா கேட்கும்போது, அதெல்லாம் அவசரம் இல்லை, எனக்கு இப்போ தான் நான் ஒரு வேலையை பார்த்துருக்கேன், அதுக்குள்ளே என்ன அவசரம், அதுப்போ நான் வந்து எல்லா நாளும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஒரு போலீஸ் ஆஃபீஸராக என் கடமை
கண்ணே கட்டுப்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் வீட்டுக்கு வரவே எவ்வளோ லேட் ஆகிட்டு இருக்கு. இதில் நீங்கள் வேறு இது பண்ணு அது பண்ணுன்னு சொல்கிறீங்க. நானாக வந்து கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் வச்சுக்க மாட்டேன். டேரெக்டாக மேரேஜ் தான் பண்ணுவேன். இல்லைனா கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்கிட்டா இந்த பிரேக்கப் தான் ஆகும். அது போக அந்த ஹீரோ பையனுக்கு ஏற்கனவே வந்து ஒரு எக்ஸ் இருக்குது தெரியுமா அப்படின்னு வந்து ஹீரோட ஃப்ரெண்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போனா உனக்கு தெரியும், அப்போனா அவன்கிட்ட ஏற்கனவே 2 கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து வந்துருச்சு. ஆனால் நீ வந்து ஒன்றை கூட கண்டுபிடிக்கிறதுக்கு அவ்வளோ டிஃபிகல்ட்டியாக இருக்குது. ஏன் உனக்கு என்ன கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்கு பதிலாக வேறு என்ன உனக்கு வேலை இருக்குது? இந்த ஏஜில் நீ என்ன படிக்கிட்டு இருக்க? வேறு என்ன உனக்கு வேலை இருக்குது அப்படின்னு அவங்க அப்பா கேட்கும்போது, என்ன வேலை இருக்கா? நான் திருடனை பிடிப்பேன். ஆமாம், திருடனை எங்கே ஒரு திருடனாச்சும் பிடிச்சேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஹீரோட ஃப்ரெண்டுக்கு அப்படியே செவிலே ஒரு அடி அடித்த மாதிரி இருக்குது. இப்படிலாம் சொல்லாதீங்க. அதாவது நான் வந்து அதாவது பார்த்தீங்கன்னா சுற்றி எல்லா இடத்துலையும் திருடனாக தான் இருக்காங்க. அது போக இந்த கேர்ள் ஃப்ரெண்டை கண்டுபிடிக்கிறதுலாம் ரொம்ப ஈஸி. அதெல்லாம் வந்து நான் ஈஸியாக பார்த்துட்டேன். எப்படி நம்ம வானத்தில் மேகத்தை கண்டுபிடிக்கிறோமோ அந்த மாதிரி நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு வந்து ஹீரோட ஃப்ரெண்டு சொல்லிக்கிட்டு இருக்கானா. அப்படியா, அப்போ எதுக்கு இன்னொன்னால ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை கூட கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு வந்து அவங்க அப்பா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். எதுக்கு நீங்கள் இப்போ கீழே வச்சு பார்த்துட்டு இருக்கீங்க, கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு நீங்கள் நம்புங்க போங்க. ஒரு நாள் நான் ரொம்ப அழகான ஒரு பொண்ணை வந்து, அது எங்கள் போலீஸ் ஃபோர்ஸ்லேயே வேலை பார்க்குற ஒரு பொண்ணை வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் ஆக்கி உங்கள் கண்ணு முன்னாடி வந்து கொடுக்குறேன் போதுமா அப்படின்னு வந்து அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, ஆமாம் கொண்டு வருவேன். என்னத்தை கொண்டு வரும்? உன்னால் ஒன்றும் பண்ண முடியாதான். வீட்டிலே ஒரு வேலையும் பண்ணாமல் அங்கிட்டு இங்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்க. இதில் நீ அங்கே போய் வேறு எதையாச்சும் பண்ணுவேன். இதில் வந்து உலகத்திலேயே அழகான ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு வர கூட்டிகிட்டு வருவீங்க. அதுவும் நீ வேலை பார்க்குற இடத்துல என்ன கனவு கண்டுக்கிட்டு இருக்கியா? போய் ஒரு இது பண்ண சொன்னால் நீ வந்து என்னை இது பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு அவங்க அப்பா கத்திக்கிட்டு கையில் செருப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அது எடுத்தோன்னே ஹீரோட ஃப்ரெண்டு வந்து பயந்துக்கிட்டு இருக்கா. அவன் இப்போ எதுக்கு ஆயுதத்தை எடுக்கிறீங்க அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோட ஃப்ரெண்ட் அவன் கை வச்சு மறைச்சிக்கிட்ட செருப்பு அடி கொடுக்காதுன்னு. இங்கே பாருங்க, அதாவது ஒரு மனுஷனுக்கு, அதாவது ஒரு மேனுக்கு, ஒரு ஆண் மகனுக்கு வந்து அவன் கேரியருக்கு எக்கச்சக்கமான கோல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து செட்டில் பண்ணதுக்கு அடுத்தா மற்ற வேலையெல்லாம் பார்க்கணும். புரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் பெரிய இந்த வேலை ஒன்றுத்தையும் பிடிக்காம இது பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோட ஃப்ரெண்டு ஓட ஆரம்பிக்கிறான். டேய் ஓடாத, ஓடனா உடனே இதை வச்சு அடிப்பேண்டா அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஓடிக்கிட்டு இருக்கான். இந்த சாப்பிட்டு முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பை கைஸ்.